தக்காளி வதங்கிடுச்சு, கத்திரிக்காய் வதங்கிடுச்சு, கருவாடு வதங்கினது போடுவேன். நான் கடைசியாக கூட போடுவேன், இறக்கும் போது வெந்தவொடனே எடுத்துக்குவேன். மாங்காய் இருந்தால் ஒன்று போட்டால் சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் வச்சுட்டு போயிருந்தா காஞ்சி போயிடுச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் தான் சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, நெக்ஸ்ட்டு மிளகாய் பொடி, கருவாடு குழம்பு இல்லைங்க, கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். சவக்கு கச்சேரியில் இருக்கிற வதக்கி விட்டுருவோம். மிளகாத்தூள் பொடியாக அப்படியே வந்துடுச்சுன்னா இந்த உரலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவுனதாங்க எனக்கு தெரியும். கட்டின பூண்டெல்லாம் அதில் போயிடுதோன்னு ஒரு சந்தேகம். நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிக்குதுங்க, புளி ஊற்ற போகிறாங்க. கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஊற்றியாச்சு. ஒரு கொதி வந்தோடனே இறங்கிடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவும் இல்லை கடைக்கு போட. ஸோ அவ்வளோதான். ஓகே, குழம்பு கொதி வந்துச்சு. ஓகே வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் இருக்குது, உப்பு காரம் எல்லாம் இருக்குது. தேங்க்யூ. ரைஸ்